தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஆராதனை பகுதிகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதி ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தை நீராய கடந்து செல்லும் என்பதாக நாம் இருந்தவனமாய் கண்களை முடி நாம் செபிப்போமாக. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை நிறைந்த தகப்பனே, நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த கல்வாரி அன்பை நாங்கள் நினைத்து நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரையிலும் எங்களை தாங்கி தப்புவித்து கிருபையாய் எங்களை நடத்தி வந்த நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நாங்கள் கோடி மகிமை செலுத்துவோம். இது நாளிலும் கூட நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் நாங்கள் தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் கடந்து வந்தது தேவனுடைய வார்த்தை, எங்கள் கேட்டது, ஆராதித்தது நல்லதென்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து செல்ல தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிழ்ச்சியால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு கடந்து வந்திருக்கும் பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையோடு நடத்தட்டும் அப்பா. உம்முடைய காரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். நீர் வெளிப்படுங்க, வார்த்தையை நீர் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் வெளிப்படுங்க ராஜா. நம்முடைய நீதி உள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் மறுபடியுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் உங்களை தாங்கி நடத்தட்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஜெப சிந்தையோடு நாம் காணப்படுவோமாக. இந்த நாளில் ஸ்தோத்திரம், நாம் தியானத்திற்கென்று சிந்திப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவனுடைய நிழல். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலுக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாதுகாக்கிற ஒரு நேசராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2
2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அதனுடைய பின்பகுதி, அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இங்கே சூலமித்தியாள் ஸ்தோத்திரம் ஆமென் நேசருடைய நேசத்தை வர்ணித்து அந்த நேசரை ஆமென் பார்க்கும்படியாய் ஸ்தோத்திரம் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலும் கூட ஆமென் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது அந்த கர்த்தருடைய அந்த நேசருடைய நிழலில் நான் வாஞ்சையோடு நான் உட்காருகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் மேல் ஆமென் நமக்கு வாஞ்சையாய் காணப்படும் போது ஸ்தோத்திரம், கிறிஸ்துவனுடைய ஆமென் நிழல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் வாஞ்சையாய் காணப்படுகிறோமோ அவருடைய நிழல் நமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் அங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிழலுக்குள்ளாக நான் உட்கார வேண்டும் என்று சொல்லி ஆமென் இந்த அருமையான ஸ்தோத்திரம் சகோதரி அந்த நேசருடைய நிழலை வாஞ்சித்து நாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நிழலுக்குள்ளாய் நான் உட்காருகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த உன்னத பாட்டு 2:3 நாம் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சாலமோன் அவன் ஞானி பாடின இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் நேசரை குறித்து வர்ணிப்பதை நமக்கு அழகாய் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. என் நேசர் ஆமென் அவ்வளவு அருமையானவர். என் நேசர் ஆமென் ஸ்தோத்திரம் அவ்வளவு ஆமென் அன்புள்ளவர். என் நேசருடைய நிழல் எனக்கு ஸ்தோத்திரம் ஆமென் அருமையாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் என் நேசர் ஆமென் இருக்கிறார், குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஆமென் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவினுடைய ஆமென் நிழலுக்குள்ளாய் யாரெல்லாம் வாஞ்சையோடு உட்காருகிறார்களோ ஆமென் அவருக்கு நேசர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆமென் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஸ்தோத்திரம் அந்த நேசரை குறித்து அவ்வளவு அருமையாய் வர்ணித்து பேசுகிறதை இந்த சாலமோன் பாடின உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நாம் அதை முழுவதுமாய் நான் வாசித்து பார்க்கும்போது ஹல்லேலூயா என் நேசர் எப்படிப்பட்டவர், என் நேசர் எவ்வளவு அருமையானவர், என் நேசருடைய ஆமென் சாயல் எப்படிப்பட்டது, அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பிள்ளைகளை எப்படி கூப்பிடுகிறார், தன் குமாரத்தியை என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லி கூப்பிடுகிறதான நேசருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நேசருடைய நிழலுக்குள்ளாய் வாஞ்சையாய் ஆமென் நான் உட்காருகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்தும நேசருடைய நிழலுக்குள்ளாய் யாரெல்லாம் ஒதுங்குகிறார்களோ யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அந்த நிழல் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவேதான் இந்த பாதுகாப்புடைய நிழலை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 31:5 வசனத்தில் பாதுகாப்பினுடைய நிழல் தான் கர்த்தராகிய கிறிஸ்து. ஆத்தும நேசர் ஆமென் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் என்ன செய்கிறாராம் ஆமென் சேனைகளுடைய கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாதுகாக்கிற ஒரு நிழல், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவேன் ஸ்தோத்திரம் என்று வாக்களிக்கிறார். அது மட்டுமல்ல ஆமென் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காத்து தப்ப பண்ணுகிறவரும் கடந்து வந்து விடுவிக்கிறவரும் பறந்து வந்து பட்சியானது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தன்னுடைய ஆமென் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நேசர் இணைசுகிறாராம் பறந்து காக்கிற பட்சியை போல ஆமென் கடந்து வந்து எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமான இந்த ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா இந்த பகல் காலம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவாகிய நிழலுக்குள்ளாய் நாம் கடந்து வரும்போது எந்த பொல்லாங்கனும் நம்மை மேற்கொள்வதில்லை, எந்த பொல்லாத கிரியைகளும் நம்மை தொடுவதில்லை. அவரே நமக்கு நிழலாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற ஆத்தும நேசராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்திலும் கூட தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் நம்மை கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தினுடைய ஒத்தாசை எங்களுக்கு வேணப்பா. ஆண்டவர், உம்முடைய நிழலுக்குள்ளாய் இருக்கிற அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் யாரெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, கிறிஸ்துவனுடைய நிழல் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய நிழல் உங்களை விடுவிக்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பின் நிழல் நம்ம எப்படி பெருங்கன்மலையின் நிழலாக நான் இருப்பேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நமக்கு ஆறுதலாய் நமக்கு அற்புதமான வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். காற்றுக்கு நான் ஒதுக்காக இருப்பேன், பெருவெள்ளத்துக்கு நான் புகலிடமாக, வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாக. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, விடாய்த்த பூமிக்கு தண்ணீரற்றதான விடாய்த்து போயிருக்கிற பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாக நான் இருப்பேன் என்று வாக்களிக்கிற என் தேவனுடைய விலையேற பெற்ற வாக்கு தத்துவம் உங்களை அற்புதமாக எங்களை நடத்த போகிறது. இந்த கிறிஸ்துவின் மேல் யாரெல்லாம் வாஞ்சை வைத்திருக்கிறோமோ, ஸ்தோத்திரம், கிறிஸ்து நமக்கு நிழலாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மேல் நமக்கு வாஞ்சை காணப்படும் போது இந்த கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாகிற இந்த நிழல், பெருங்கன்மலையாயிருக்கிற நிழல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பகல் காலத்தில் உம்முடைய நிழலில் நான் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வாஞ்சியோடு நான் உட்காரும்படியாய் ஆண்டவரே என் உள்ளம் வாஞ்சிக்கிறதப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த ஸ்தோத்திரம் சூலமித்திக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வாஞ்சை, என் நேசருடைய நிழலில் நான் உட்காருகிறேன், வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் சந்தோஷத்தோடு தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் காணப்படுமாக. காரணம் வஞ்சகம் நிறைந்த இந்த உலகத்தில், பொல்லாங்கான இந்த உலகத்தில் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் நிழலுக்குள்ளாய் நாம் எப்போதும் வாஞ்சையாய் உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், கொடூரமான இந்த உலகத்தில் கர்த்தரமே அனுதினமும் நம்மை காத்து நம்மை தப்பு பண்ணி நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. வேதத்துடைய ரகசியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து நிதானித்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பெராயா பற்றத்தாரை போல வேத வசனத்தின் ஆழங்களுக்குள் நான் கடந்து போகும்போது கர்த்தருடைய நிழல் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவருடைய நிழலுக்குள்ளாய் வாஞ்சியோடு நம்ம உட்காரும்படியான அந்த பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா 23:4 வசனத்தில், கொடூரமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற அந்த பெருவெள்ளத்தை போல காணப்படும் போது, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தேவன் தருகிற விலையேற பெற்ற வாக்கு தத்துவம், அந்த கொடூரமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற அந்த பெருவெள்ளத்தை போல கடந்து வரும்போது ஏசாயா 25:4 வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை ஸ்தோத்திரம் நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் பாருங்க ஸ்தோத்திரம், கொடூரமானுடைய சீரல் எப்படி இருக்க மதிலை மோதி அடித்து தள்ளி போடுகிற நிலையில அந்த பெருவெள்ளத்தை போல கடந்து வரும்போது ஏழைக்கு பலமே ஸ்தோத்திரம் பலனாய், எளியவனுக்கு திடனாய், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக, வெயிலுக்கு
வெயிலுக்கு ஒதுங்குகிற நல்ல ஒரு நிழலாய் கர்த்தர் நமக்கு காணப்படுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? இந்த வேளையில கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருகிறபடினால நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன தான் வந்தாலும் எதுதான் நடந்தாலும் நான் உட்கார்ந்திருக்கிற இடம் கிறிஸ்துனுடைய நிழலுக்குள்ளாய். ஹல்லேலூயா. நான் வாஞ்சையோடு கிறிஸ்துனுடைய நிழலில் நான் இருக்கிறபடினால் எத்தனை கொடூரமான சீரல், ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன், மதிலை மோதி அடிக்கிற ஒரு பெருவெள்ளத்தை போல என் மேலே எழும்பி வந்தாலும் ஹல்லேலூயா, ஏழைக்கு பலனாய் எளியவனுக்கு திடனாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என் பட்சமாய் இருந்து ஆமீன் பெருவெள்ளத்துக்கு தப்பு வைக்கிற புகலிடமாக, ஆமீன் வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு நிழலாக, புயல் காற்றுக்கு ஒரு புகலிடமாய் கர்த்தர் என்னோடு கூட நடத்துவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை தாங்குகிறவரும் தப்புவிக்கிறவரும் என்னை கடைசி வரையிலும் விடுதலையோடு நடத்துகிறவரும் ஆமேன் எனக்கு இருக்கிறார். அவர்தான் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவாகிய நிழல். ஹல்லேலூயா ஆமென். கிறிஸ்து எனக்கு நிழலாக இருக்கிறார். அந்த நிழலுக்குள்ளாக நான் வாஞ்சையோடு என் ஆத்தும நேசரின் அருகே நான் உட்கார்ந்திருப்பதபடினால் இந்த உலகம், மாமிசம், பிசாசு எனக்கு எதிரிட்டு வருகிற எந்த சூழ்நிலையா இருந்தால் என் ஒன்றும் என்னை மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தருடைய நிழலுக்குள்ளாய் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆகிய முதலாவது ஸ்தோத்திரம் வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறார். இரண்டாவதாக பெருங்கன்மலையின் நிழலாக இருக்கிறார். கிறிஸ்துனுடைய நிழலுக்குள்ளாய் நாம் வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் எப்படிப்பட்ட நிழலாய் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் ஸ்தோத்திரம் நாம் புரிந்து கொண்டு நாம் ஸ்தோத்திரம் அதை சிந்தித்து கொண்டு நாம் விசுவாசத்தோடு ஓடுவோம் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் நிழலுக்குள்ளாய் உட்கார்ந்திருக்கிற உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஆமென் ஸ்தோத்திரம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவருடைய நிழல். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுடைய கரத்தின் நெல்லுக்குள்ளாய் நாம் காணப்படும் போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒன்று நம்மை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அதுதான் அவருடைய கரத்தின் நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவர் அவருடைய கரத்தின் நிழலாய் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட அவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே ஆமென் உன்னதமானுடைய மறைவில் நாம் காணப்படும் போது சர்வ வல்லவராகிய தேவன் அவருடைய கரத்தினால் நம்மை மூடிக்கொள்கிறார். ஆமென். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அவர் ஆமென் முகமுகமாய் தேவனோடு பேசின ஒரு தேவ மனிதன் என்பதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:21-22 வசனத்தை வாசிக்கும் போது கன்மலையின் மேல் பாருங்க ஸ்தோத்திரம் கன்மலையின் ஒரு நிழலாய் அவர் ஸ்தோத்திரம் கரத்தினால் தம்முடைய தாசனை பாதுகாத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க 21-22 வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உனக்கு உண்டு, நீ ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது ஆமென் உன்னை ஆமென் அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை நான் மூடுவேன் என்று சொல்லி ஆமென் தேவ மனிதனாகிய ஆமென் மோசேயை தம் கரத்தினால் மூடி பாதுகாத்த அந்த தேவன் இன்று உங்களை தம்முடைய கரத்தினால் உங்களை பாதுகாக்க சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நிழலுக்குள்ளாய் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கன்மலையின் நிழலுக்குள்ளாய் நீங்கள் காணப்படும் போது ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை ஹல்லேலூயா கடந்து போகும்போது அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து உங்களை பாதுகாக்கிற நல்ல நேசராய் காணப்படுவார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு கூட இருந்த தெய்வம் இன்று உங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா அவருடைய கரத்தின் நிழலினாலே கன்மலையின் நிழலுக்குள்ளாய் உங்களை மூடி மறைத்து உங்களை பாதுகாக்க கடைசி வரையிலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆகவே நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. அவருடைய கரத்தின் நிழலுக்குள் வந்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆமீன் அற்புதமாய் அவருடைய நிழலுக்குள்ளாய்களை மறைத்து உங்களை காத்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமாக. சங்கீதம் 63:7 வசனத்திலே வாசிக்கிறோம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்முடைய செட்டையின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஸ்தோத்திரம், அவர் துணையாய் இருக்கிற நல்ல ஒரு நிழலாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஆமீன் அவருடைய நிழல் நமக்கு துணையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாருமே இல்லை ஆமா எனக்கு என்ன என்று விசாரிக்க ஒருவருமே இல்லப்பா ஆண்டவரை, உம்மை தவிர ஆண்டவரை யாரும் இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஆமீன் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிற ஒரு நிழலாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். கூடவே இருந்து காக்கிற ஒரு நிழலாயிருக்கிறார். அப்படிதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளில் நிழலிலே நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தர் துணையாயிருக்கும் போது அவருடைய செட்டையுடைய நிழலிலே நம்மை களி கூற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய செட்டையினுடைய நிழலுக்குள்ளாய் நாம் காணப்படும் போது அவர் நமக்கு துணையாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை களி கூற பண்ணுகிறார். கடைசி வரைக்கும் ஆமீன் அவர் துணையாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்தி ஆமீன் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியாய் அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளாய் நீங்கள் காணப்படும் போது நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நிச்சயமாய் உங்களுக்கு ஆமீன் உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் மறைவிடம் உண்டு. உங்களுக்கு ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அடைக்கலம் உண்டு. அந்த நிழலுக்குள்ளாய் நீங்கள் வாஞ்சையாய் உட்கார வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாஞ்சிக்கும் போது கிறிஸ்துவே உங்களுக்கு நிழலாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு தேவன் வைத்திருக்க இந்த அற்புதமான இந்த கூடாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் போது ஒரு கால் நாம் இடறி போக மாட்டோம். ஏசாயா 4:6 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே ஆமீஸ்வர் சொல்லுகிறார், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு நிழலாய் அடைக்கலமாய் நமக்கு மறைவிடமாய் நமக்கு ஒரு கூடாரமாய் இருக்கிற ஆமீன் தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு இருக்கும்போது அவருடைய செட்டையின் மறைவில் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு அடைக்கலமாய் மறைவிடமாய் இருக்கும்போது நம்மை எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி அவனுடைய ஜீவன் இருக்கிற நாள் வரையிலும் நம்மை அற்புதமாய் வழி நடத்த சர்வ வல்லமுள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஒரு நிழலாய் ஸ்தோத்திரம் ஆமீன் காணப்படுகிறார். பாதுகாப்பின் நிழலாய், கிருபையின் ஆறுதலின் நிழலாய் அவருடைய ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கன்மலையின் நிழலாய், பெருங்கன்மலையின் ஒரு நிழலாய் நமக்கு இருக்கிறபடினால் அந்த கிறிஸ்துவின் நிழலிலே நாம் வாஞ்சியோடு உட்கார இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எது வந்தாலும் என்ன நடந்தாலும், என்ன புயல் காற்று என்னை சோதனை காற்று என் மேலே வீசி அடித்தாலும் ஆண்டவரே உம்முடைய நிழலுக்குள்ளாய் நான் உட்கார்ந்திருக்கும் போது நான் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எந்த பொல்லாத ஆமீன் கிரியைகளும் என்னை மேற்கொள்ளுவதில்லை. ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமாய் என்னை நடத்துவான்னு சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும்.
நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும். யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும். யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மாலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மாலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மாலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஆகிய நிழலுக்குள்ளாக வாஞ்சியோடு உட்கார வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்போது ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல நேசரே, உம்முடைய கரம் தம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் வாஞ்சை வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, கிறிஸ்துவினுடைய நிழல் ஒரு மகிழ்ச்சியின் நிழலாய், பாதுகாப்பின் நிழலாய், ஆமென், ஒரு கூடார மறைவின் ஒரு நிழலாய், கண்மலையின் நிழலாய், பாதுகாப்பின் ஒரு நிழலாய் இப்போது மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய நிழலுக்குள்ளாய் நீர் ஆண்டவரை பாதுகாத்து விடுதலையோடு நடத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என்ன சோதனை காற்றுகள் வீசினாலும் ஒன்று நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு, ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் நீ தந்திருக்கிறமைக்காக நன்றி. அற்புதத்தை கத்த செய்கிறமைக்காக நன்றி ராஜா. நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகிறமைக்காய், கிறிஸ்துடைய நிலையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடுமை ஆராதிக்க போகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அற்புதத்தின் கரம் தம்முடைய பிள்ளைகள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறமைக்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். விடுவித்து சாட்சியை கத்த நிறுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.